ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா a + ib அந்த ஃபார்முக்கு கொண்டுட்டு வரணும்னு அர்த்தம். அதில் இந்த பார்ட்டை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிப்போம், அப்புறம் அதில் வர்ற ஆன்சரை வச்சு இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 / 1 - 4i - 2/1 + i. இப்போது இங்கே எல்சிஎம் தான் எடுக்க முடியும் இல்லையா? இங்கே வேறு டேர்ம், இது வேறு டேர்ம். ஸோ a + b, a - b அந்த மாதிரி எந்த ஃபார்முலாக்குள்ளேயும் வரல. ஸோ எல்சிஎம் தான் எடுக்க முடியும். 1 - 4i × 1 + i. ஸோ எல்சிஎம்னா 1 + i - 2 × 1 - 4i. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 + i - 2 + 8i by இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 1 × 1 1 + i - 4i - 4 × i². i²னா -1. இப்போ -1 × -4னா +4ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இது மேலேயும் கீழேயும் ரெடியூஸ் பண்ணலாம். 1 - 2னா -1. ஸோ +9i. கீழே 5, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் -3i. இவ்வளோதான். இங்கேயும் டினாமினேட்டரில் i வச்ச டேர்ம் இருக்குது, இங்கேயும் i வச்ச டேர்ம் இருக்குது. ஸோ இதோட இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணும்போது ரேஷனலைஸ் பண்ணி பார்த்துப்போம். இப்போ இந்த ஹோல் டேர்மை அப்படியே எழுதுகிறேன். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -1 + 9i by 5 - 3i இன்ட்டு இதே டேர்ம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது தான். கீழே டினாமினேட்டரும் வேறு வேறு டேர்மாக இருக்குது. ஸோ கீழேயும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். -1 × 3 - 4i. இப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வந்தாலும் பரவாயில்ல, இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். -3 + 4i 27i 36 i × iனா i². அப்போ அங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ். ஸோ +36ன்னு ஆகிடும். கீழே 25 + 5i -15i -3 i²னா -1. அப்போ -1 × -3னா +3ன்னு ஆகிடும். இப்போ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். ஐ டேர்ம் தனியாக, ரியல் பார்ட்டு தனியாக. அப்போனா 33, இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது +31i. கீழே 28 - 10i. சரியா? இப்போ தான் நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். இப்போ காமனாக ஏதாவது டேர்ம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். மேலே முடியாது, கீழே சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. அப்போ 33 + 31i / 2 × 14 - 5i. 2 வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேர்மை மட்டும் வச்சு ரேஷனலைஸ் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் சின்ன நம்பராக நமக்கு கிடைக்கும். 33 + 31i / 2 இப்படியே வச்சுட்டு 14 - 5i. ரேஷனலைஸ் அப்படின்னா என்ன? கீழே இந்த i வச்ச டேர்ம் இல்லை √2 அந்த மாதிரி √3 அந்த மாதிரி ரூட் டேர்ம்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா ரேஷனலைஸ் பண்ணுவோம். i இருக்கிற டேர்மு இங்கே இருக்கிற சைனை மாற்றி எழுதுவோம். இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இப்போ அகெயின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கீழே டினாமினேட்டர் முதல்ல எழுதிக்கலாம். இங்கே 2 எடுத்துக்கோங்க. இது a - b a + b ஃபார்மில் இருக்குது. ஸோ a² - b² ஃபார்முலா. இப்போ 14² - 5i². சரியா? இப்போ மேலே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 13 × 14 + 5i + 31i × 14 + 5i. இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஆல்ரெடி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன், அதில் இது எழுதுகிறேன். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ரியல் பார்ட்டை தனியாக, இமேஜினரி பார்ட்டை தனியாக குரூப் பண்ணால் 307 + 599i / 221. இப்போ இங்கே டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். 307 + 599i / 442. ஸோ இதான் நம்ம ஆன்சர்.